ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாமா, உனக்காகத்தான் இங்கு நான் காத்திருக்கிறேன். எல்லா நிலைமையிலேயும் எல்லா பொழுதிலேயும் உன்னை நான் சோதிப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை எல்லா நிமிஷத்திலேயும் கஷ்டப்படுத்துவேன் என்று நினைத்தாயா? எனக்கு அந்த எண்ணம் எல்லாம் ஒரு பொழுதும் கிடையாது தாயே. உன்னை சந்தோஷமாக வைக்க வேண்டும், அற்புதத்தையும் அதிசயத்தையும் உனக்கு தர வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய முழு எண்ணமாகவே உள்ளது. அப்படி என்னுடைய முழு எண்ணமாகவே இதுதான் இருக்கிறது என்றால் எனக்கு எப்படி அம்மா சில தவறான விஷயங்கள் எல்லாம் மனதுக்கு வந்து தோன்றும்? என்னை பொறுத்த வரைக்கும் நீ உன் குடும்பம் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும். எவ்வளவோ சுபத்துவமான நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில். முதலில் தெரிந்து கொள், சந்தோஷமான காலம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. புரிந்ததா? நான் சொல்வது இதுவரைக்கும் வரவில்லை என்று நினைத்தாய், ஆனால் வந்து விட்டது. தங்கமே, நம்பிக்கை வையுங்கள். எல்லா காலமும் உங்களுக்கு சாய் தேவா உங்களுக்கு துணையாகத்தான் இருக்கிறார். எந்த குறையும் வைக்காமல் உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் தர ஆசைப்படுகிறார் என்று நீங்கள் நம்புங்கள். எந்த நிலையாக இருந்தாலும் நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். ஒரு நிமிஷம் கூட வாழ்க்கையில் துரோகத்திற்கு இடத்தை நான் கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதுக்கு தோன்றும் ஒரே ஒரு விஷயம், இன்றைய நாளாவது அற்புதமாக இருக்குமா என்பதுதான். இது உனக்கு மட்டுமல்ல, இங்கு இருக்கும் எல்லாருக்கும் ஓரியதுதான். எமக்கு இத்தனை நாள் நன்றாக இல்லை, இந்த நாளாவது இன்றிலிருந்தாவது நன்றாக இருக்குமா என்பதுதான். அது எப்படி அம்மா? என்னை நம்பி என்னை தேடி வந்த உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் தவறாக நடக்கும். எல்லாமும் தவறாக நடந்தால் அது வாழ்க்கையா? கிடையாது தானே. எல்லாமும் எல்லா பொழுதும் எப்பொழுதும் சௌபாக்கியமாக இருக்கும். பிரச்சனைகள் எப்பொழுதும் உன்னை சுற்றுகிறது. உன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உன்னை போட்டு வாட்டி வதைக்கிறது என்று நினைக்கிறார். ஆனால் அப்படியெல்லாம் நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்தையும் உனக்காக சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால், அது உன்னுடைய நன்மைக்கான பரிசாக மட்டும்தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஆசை, சாய் நம்மிடம் வந்துவிட வேண்டும், சாய் நமக்கான விஷயங்களை செய்து கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் நான் பத்தியா உன்னுடைய வாழ்க்கையின் மீது எவ்வளவு அக்கறையாகவும் எவ்வளவு பாசமாகவும் இருக்கிறேன் என்று. என்னுடைய பிள்ளைக்கு எல்லாமும் நலமாகவும் எல்லாமும் வளமாகவும் கிடைத்திட வேண்டும். ஒரு இடத்தில் கூட என்னுடைய பிள்ளை எனக்கு இத்தனை ஆண்டுகளாக சாய் வாக்கு கொடுக்கிறார், ஆனால் சொன்ன வாக்குகள் எதுவும் நடக்கவே இல்லையே என்று என்னுடைய பிள்ளைகள் சொல்லிவிடக் கூடாது. என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அதாவது நல்லது நடக்கும், சௌபாக்கியம் நடக்கும், எல்லா பரிசுகளும் ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையின் விஷயங்கள் படி கிடைக்கும் என்பதை நம்ப வேண்டும். நான் உன்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், நம்பு, என்னை நம்பு என்பது மட்டும்தான். என்னை யார் நம்புகிறார்களோ, என்னை யார் எப்பொழுதும் நம்புகிறார்களோ, அவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும். இனிமேல் எதற்கு தவறான விஷயங்களை பற்றி யோசிப்பது? இனி எல்லாமும் சரியான விஷயத்தை பற்றியே
யோசிக்கலாமே. நிறைய சுபத்துவமான விஷயங்கள் நடக்க இருக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்க இருக்கும் பொழுது, நீ எதற்காக தேவையில்லாத விஷயத்தை பற்றி நினைக்க வேண்டும்? வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதுக்கு தவறாகப்பட்டால் அது என்னுடைய காலடியில் போட்டுவிட்டு அமைதியாக இரு. உனக்கு எது சரியோ அதை நான் செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு நல்லபடியாக செய்து கொடுக்க வேண்டுமோ அதை நான் திருப்தியாக செய்து கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் எப்பொழுதும் தவறான ஒரு விஷயத்திற்குள் அனுமதிகள் கொடுக்க மாட்டேன். நீ இன்று போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் தொடர்வாய் என்று நினைத்தால் அது உன்னுடைய தப்பாக ஆகிவிடும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் உன்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையும் கஷ்டமான சூழ்நிலையும் நிச்சயமாகவும் சத்தியமாகவும் மாறும் என்பது மட்டுமே. இவ்வுலகத்தில் மாறாதது என்பது எதுவும் அல்ல. இவ்வுலகத்தில் எல்லாமும் மாறும். எல்லாமும் உனக்கு சாதகமாக நடக்கும். தொடர் முயற்சியாலும் தொடர் பிரார்த்தனையினாலும் தொடர்ந்து செய்யும் சுபத்துவமான விஷயங்களினாலும் எல்லாமும் நடக்கும். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? இந்த சாய் 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 என்று வாய் ஓயாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என்னிடம் வந்து நின்று சாய் இருக்கிறார், எனக்கு சாய் இருக்கிறார், எனக்கு சாய் இருக்கிறார் என்று எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் நானே செய்வேன். நீ என்னை நம்பினால் போதும், உன்னுடைய பக்தியை நம்பினால் போதும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொடர்ந்து செய்யும் முயற்சிகள் எல்லாம் இருந்தால் போதும், உன் வாழ்வில் நான் இருப்பேன். கவலைகள், கண்ணீர்கள், வலிகள், வேதனைகள் என்று எதையும் போட்டு குழப்பாமல் வாழ்க்கையில் திருப்திகள் என்ற ஒன்றை மட்டும், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திருப்தியாக நம்முடைய தெய்வம் நமக்கு நல்லதை செய்யும் என்பதை நம்பு. நம் தெய்வம் நமக்கு என்றும் துரோகத்தை செய்யாது நன்மைகளை மட்டுமே செய்யும் என்பதை நம்பு. நீ நம்ப நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஒரு காலத்திலேயும் ஒரு நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றாது. நன்மைகள் மலரட்டும், ஐஸ்வர்யங்கள் தொடர்ந்து உனக்கு கிடைக்கட்டும். எதுவாக இருந்தாலும் அது உனக்கு பிடித்ததாகவே அமையட்டும். எத்தனையோ விதமான சோதனைகள் வாழ்க்கையில் இருந்தது. இனி எந்த சோதனையும் வராமல் நான் பார்த்துக் கொள்வேன். எப்பொழுது உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.